பெரியார் யூனிவர்சிட்டி கீழே சிலபஸில் பார்த்தீங்கன்னா .NET அப்படின்ற ஒரு தியரி பேப்பரும் ஒரு ப்ரோக்ராமிங் லேப் பேப்பரும் படிப்பீங்க. அதில் 11th ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா database application using data controls to perform insert, delete, edit, paging and sorting operations. ஓகேங்களா, அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம இப்போ எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் டிசைன் பேஜ். இதில் ஓப்பன் பண்ணி வெப் ஃபார்ம் ஒன்றில் ASPX டிஃபால்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் கொடுத்து வெப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிப்போம். அதில் டிஃபால்ட் ASPX பேஜ்னா வெப் ஃபார்ம், அதுக்கு வெப் ஃபார்ம் வந்து ASPX பேஜ் இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு இன்செர்ட் பட்டனு, இந்த இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன லேபிளில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது நம்ம கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கான கோடிங் பார்த்திங்கன்னா இங்கே லேபிள் ஒன் இன்செர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது நம்ம எழுதியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த SQL டேட்டா சோர்ஸ் ஒரு கிரிட் வியூ எடுத்து வச்சுருக்கோம். டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய கிரிட் வியூ, டேட்டா கண்ட்ரோல்ஸில் இருக்கக்கூடிய கிரிட் வியூ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கிரிட் வியூ, அந்த கிரிட் வியூவில் என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். SQL இதில் கனெக்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம கனெக்ஷன் யூஸ்டுன்னு வரும். அதில் வந்துட்டு நம்ம போய்ட்டு நியூ டேட்டா சோர்ஸுக்கு இதை கிளிக் பண்ணி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். SQL டேட்டா சோர்ஸு எந்த டேபிளில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வியூவில் சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் இது வந்து MODPயில் இந்த சர்வர் டேட்டாபேஸில் வந்து டேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா PGSTU1 இந்த டேபிள் தான் நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். Application 13 டேபிள்ஸில் டேபிள் டேட்டா ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் 3 இன்சிடென்ட்டு PGSTU1 அப்படின்ற ஒரு டேபிளில் தான் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா பேஸாகவே நம்ம இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். பேஜ், வெப் ஃபார்ம், UI பேஜ், அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இது வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஹெடர் ஃபைல்ஸ் இருக்காது, நம்ம டிஃபால்ட்டாக இதை ஆட் பண்ணணும், நியூவாக ஆட் பண்ணணும். டேட்டாவையும் டேட்டா டாட் SQL கிளைண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த SQL கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டபுள் கோட்ஸில் கூட இருக்கக்கூடிய நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதை தான் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து CSV பேஜில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன், இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வரணும் அப்படின்றது இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணினா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணது எல்லாமே நம்ம அந்த SQL கனெக்ஷனில் இருக்கக்கூடிய டேபிளில் போய் இன்செர்ட் ஆகணுன்றதுக்கான கோடிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இதுதான் மெயின் இன்செர்ட் பட்டனுக்கான கோடிங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரிட் வியூ
வியூக்கு கிரிட் வியூக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுப்போம். ஸோ இந்த கிரிட் வியூவில் ப்ராப்பர்ட்டிஸ் போடணும். கிரிட் வியூவோட ப்ராப்பர்ட்டிஸ் போடணும். ஆட்டோ ஜென்ரேட் டெலிட் பட்டன், ஆட்டோ ஜென்ரேட் எடிட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும், எடிட்டு டெலிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் போய் பண்ணலைன்னா கூட இதுலேயே எடிட்டிங் அண்ட் டெலிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம போய் பண்ணிக்கலாம். எனேபிள் பேஜ் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி எனேபிள் ஷார்ட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கொரி கொடுக்கணும். அது எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கொரி செலக்ட் கொரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்செட் கொரி கொடுப்போம். அதே மாதிரி டெலிட்டுக்கான கொரி கொடுப்போம். டெலிட்டுக்கான கொரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். டெலிட் ஃப்ரம் பிஜிஎஸ்டியும் வேர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், சீரியல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெலிட் பண்ணணும். சீரியல் நம்பர் கொடுத்து நம்ம டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான கோடிங் தான் டெலிட் கொரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொரி. இப்போ நியூவாக வந்து நான் ஒரு இதை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்டேட் நான் கொடுத்து இன்செட் கொடுத்தோன்னே அதில் போய் அப்டேட் ஆகுது இல்லையா நியூ டீட்டெயில்ஸ், அதுக்கான இது கொரி பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கொரியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அப்டேட்டுக்கான கொரி. நேம் டேட்டாபேஸில் அந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்தது, குவாலிஃபிகேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்தது கரெக்டாக போய்ட்டு நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். இதில் PGSTU1 அப்படின்ற டேபிளில் அப்டேட் ஆகிடும் அப்படின்றதுக்கான கொரிஸு. இதில் நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். நம்ம அது கொடுத்துட்டு இதான் கொரி, இதை நம்ம கொடுக்கணும். இது கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பராமீட்டர் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேபிள் என்ன இந்த ஃபீல்டு மேட்ச் ஆகுது இதெல்லாம் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருவோம். ஸோ இந்த 2 ஒர்க்கு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கீ நேம்னு ஒன்று கொடுப்போம். டேட்டா கீ நேம் பார்த்தீங்கன்னா SINO, அதாவது ஒரு டெலிட் கொடுத்தாலும் நான் எதை வச்சு நான் டெலிட் பண்ண முடியும், இதுதான் கீ நேமாக நம்ம கொடுப்போம், சீரியல் நம்பரை. அதேமாதிரி டேட்டா சோர்ஸ் ஐடி வந்து SQL டேட்டா சோர்ஸ் 1 அப்படின்றது கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ நியூவாக நான் ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறேன். சம்திங் ஏதாவது கொடுக்குறேன். ஸோ இது இன்செர்ட் கொடுத்தேன். இன்செர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. இப்போ இதில் இன்செர்ட் ஆகிடுச்சா இல்லையா நம்ம பார்க்கறது எப்படின்னா இதில் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு எடிட் பட்டன் கொடுத்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். NNM 21 இப்போ ஆட் ஆகிருக்கு. சப்போஸ் நான் வந்து எடிட் கொடுத்துட்டு இந்த சீரியல் நம்பரை கீ நேம் கொடுத்தோம் இல்லையா, இந்த கீ நேமை நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வேணால் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ அழகாக நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். இந்த 21 சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 21 22 சேஞ்சஸ் கொடுத்து அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமு. ஸோ ஈஸியாக இதை நம்ம படிக்க முடியும். டெலிட் பண்ணுறது அப்படின்னு இப்போ இதை நான் டெலிட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் ரிவ்யூ. ஒன்ஸ் அகெயின் நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிடணும். இன்செர்ட் பட்டன் டேபிள் பட்டன் வச்சிடணும். கிரிட் வியூ எடுத்து வைக்கணும். கிரிட் வியூக்கு எந்த டேபிளும் அந்த டேபிளில் அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் டேட்டா பேஸில். அந்த டேபிளை கனெக்ட் பண்ணுறோம் எப்படின்னா சூஸ் டேட்டா சோர்ஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு நியூ டேட்டா சோர்ஸ் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படின்னு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிட் வியூவோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் எனேபிள் ஆட்டோ ஜென்ரேட் அந்த டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வியூ ஆகும். எனேபிள் பேஜ், எனேபிள் ஷார்ட்டிங், இந்த எல்லாமே இந்த எனேபிள் ஆப்ஷன்ஸு எடிட்டு டெலிட்டு அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ எடிட் டெலிட்டு பேஜும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் போயிட்டு நம்ம கொரிஸ் கொடுப்போம். இந்த எடிட்டுக்கான கொரி, டெலிட்டுக்கான கொரி கொடுப்போம். டெலிட்டுக்கான கொரி, தென் அப்டேட்டுக்கான கொரி கொடுப்போம். அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூஸ்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து இந்த கிரிட் வியூவோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் கீ வேல்யூ வந்து கீ நேம் கொடுப்போம். அந்த கீ நேம் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர்
டேட்டா கீ நேம் சீரியல் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது கொடுக்குறோம். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்செர்ட் பட்டனுக்கான கோடிங் ஃபுல்லாக எழுதுகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் கனெக்ஷன் டேட்டா சோர்ஸ் கனெக்ஷனுக்கான டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கான கனெக்ஷன் இந்த நேம் வந்து எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா இந்த நேம் வந்து இந்த டேட்டாபேஸ் இது இருக்குது இல்லைங்களா, மொத்தம் 1 2 3 4 டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டேட்டாபேஸோட ரைட் கிளிக் பண்ணி நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு நான் கொடுக்கறதுக்கான இதை இங்கேருந்து தான் நம்ம காப்பி பண்ணி எடுப்போம். ஸோ இது அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.